ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான கேரளா ஸ்டைல் பாவக்காய் தீயல் தான். பாவக்காய் என்றாலே கசக்கம் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா ஒரு துளி கூட கசப்பே இல்லாமல் ரொம்ப ருசியாக எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் தீயல் செய்கிறதுக்காக மீடியம் சைஸில் 3 பாவக்காய் இதே மாதிரி நைஸாய் நீளத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரவுண்டில் கூட நமக்கு இது கட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை நறுக்கி எடுத்துக்கோங்க. ஆனால் நைஸாய் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இனி இதிலேக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்து ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கும்போது பாவக்காயில் நின்று கசப்பு தண்ணியெல்லாம் வெளியில் ஊறி வந்துட்டே இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் 150 கிராம் சின்ன வெங்காயம் 2ஆய் கட் பண்ணி எடுத்ததும் 4 காரமான பச்சை மிளகாய் நீளத்தில் கட் பண்ணியதும் எடுத்து வச்சுருக்கு. இனி 3 கப்பு தேங்காய் துருவனது எடுத்து வச்சுருக்கிறேன். இது நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கை எடுக்காமல் கலரி விட்டு தேங்காய் ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆக்கி எடுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். கருவேப்பிலை நல்ல கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் நம்ம தேங்காய் நல்லா ஃப்ரை ஆக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கேன். அதிகமாக நம்ம இதிலேக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி நல்லா கலரி விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம தேங்காயோட கலரு நல்லா மாறி வரும். ஆனால் இன்னும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நமக்கு இது நல்லா ஃப்ரை ஆக்கி எடுக்கலாம். இப்போ தேங்காய் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இவ்வளோவும் சேர்த்திருக்கு. நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் இந்த டைமில் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான். நல்ல சூடான தேங்காயிலேக்கு தான் நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்தியது. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறதுக்கு விடலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச பாவக்காய் பாருங்க நல்லா தண்ணி ஊறி வந்துருச்சு. இது நல்லா புளிஞ்செடுக்கலாம். இந்த தண்ணி நமக்கு தேவை இருக்காது. இந்த மாதிரி செய்யும்போது பாவக்காயோட கசப்பு பாதி ஆயிடும். இப்படி 2 தடவை செஞ்சுக்கோங்க. இப்போ பாவக்காயில் கசப்பே இருக்காது. இனி நமக்கு தீயல் செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. சூடான எண்ணெயிலேயே 1/4 கப்பு தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணியது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் இது ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தீயலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இது நல்ல கலர் மாறி வந்துட்டே இருக்குது. இனி இதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வணங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். நம்ம பாவக்காயில் உப்பு சேர்த்திருந்தது, அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. அதிகமாகி போகக்கூடாது. இப்போ நான் தேவையான உப்பு கரெக்ட் அளவில் சேர்த்திருக்கு. இனி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா ஓரளவில் வணங்கி வரும்போது இதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காய், நம்ம புளிஞ்செடுத்த பாவக்காய் இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இது கொஞ்சம் டைம் நம்ம இதே மாதிரி செய்யும்போது தான் பாவக்காயோட கசப்பெல்லாம் அப்படியே போயிடும். இனி நம்ம பாவக்காய் மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம அப்படியே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இடையில மூடி திறந்து கலரி விடணும். அதுக்கப்புறமா மறுபடியும் மூடி வச்சு நம்ம இது வேக வச்சு எடுக்கணும். ஆனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது ஆவியில் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு புளி தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது. ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்தது, புளிஞ்செடுத்த தண்ணி தான் இது. இந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம இனிமே வேக வச்சு எடுக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா தேங்காய் அரைச்செடுக்கலாம். நம்ம தீயல் செய்யும்போது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்செடுக்கணும். இந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், நம்ம தேங்காயிலே எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்படி தான் நம்ம அரைச்செடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா வேக வச்செடுத்த பாவக்காயிலேக்கு நம்ம அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தேங்காய் அரைச்ச கூட்டை இதிலேக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். அப்போது தான் நம்ம இதிலேக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அரைச்ச தேங்காய் கூட்டை இருக்கணும். நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வருന്ന மாதிரி தான் நம்ம தேங்காய் அரைச்செடுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
தீயல் வந்து எப்போவுமே திக்கான கிரேவியில் தான் இருக்கும். சாதாரணமாக கேரளாவில் ஓணம் விஷு சദ്യകളിലും அதே மாதிரி கல்யாண விருந்துகளிலும் எல்லாம் தீயல் செய்வாங்க. பாவக்காய் மட்டுமல்ல, நம்ம புடலங்காய் அதே மாதிரி வெண்டைக்காய் எல்லாமே வச்சு தீயல் செய்யலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்தியிருக்கு. கடைசியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் தூளாக்கியது தான் இதிலேக்கு சேர்த்தி இருக்கிறது. புளி உப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகிறதுக்காக தான் வெல்லம் சேர்த்தி இருக்கிறது. இனி வந்து இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து நமக்கு ஆஃப் பண்ணலாம். இனி வந்து ഇതിലേക്ക് கடுகு தாளித்து சேர்க்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயிലേക്ക് கடுகு, வரமிளகாய், கறிவேப்பிலை இவ்வளவும் சேர்த்து தாளித்து எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம தீயல்லேக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தா நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் பாவக்காய் தீயல் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க.